வணக்கம் மக்களே. பிக் பாஸோட லைவ்ல வந்து ஆடல் பாடல்ன்ற மாதிரி களை கட்டுது. ஒரு பக்கம் டான்ஸ் ஷோலாம், டான்ஸ் மராத்தான். ஸோ அதில் 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு மணிச்சந்திரா வந்தார். மணிச்சந்திராவுக்கும் டான்ஸுக்கும் பிரிக்கவே முடியாதுங்க. ஸோ அவருக்கு டான்ஸ் ஸ்டெப்பு தெரியணுமா என்ன, அவர் அந்த பாட்டை போட்டாவே அந்த ஃப்ளோவில் ஆடி பட்டையை கிளப்பிட்டார். வேறு லெவலான மூமெண்ட்டு, வேறு லெவலு. இதிலிருந்து இந்த மொதல் டாஸ்கில் அந்த ஃபேவரட்டிசம் அப்படின்றது ஆரம்பிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஸோ முதல் டாஸ்கில் எல்லாரும் காசு கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ரவீனா இருக்காங்க. பார்த்தீங்களா, மணியோட ஃபேவரட்டிசமான ரவீனா என்ன பண்ணுறாங்க, மொத்த காசையும் வாரி கொடுக்குறாங்க மக்களே. ஸோ இதிலே தெரியுது காசு எதுக்கு கொடுத்தாங்க. யார் யார் டான்ஸ் நல்லா ஆடி இருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கானது தான். ஸோ அவர் நல்லா ஆடி இருக்காருன்றதுக்காக மொத்த காசையும் தூக்கி கொடுக்கறது தான் ஃபேவரட்டிசம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ கொடுக்கலாம், வேணான்னு சொல்ல, அது உங்கள் உரிமை தான். காசு கொடுக்குறதும் இருக்கிறதும் உங்கள் உரிமை. ஆனால் மொத்தமாக தூக்கி கொடுக்கும்போது அது எப்படி தெரியும், அப்போ மணிக்கு ஃபேவர் பண்ணுறீங்கன்னு தான் தெரியும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். மொத்த காசையுமே தூக்கி கொடுத்துட்டாங்க ரவீனா முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு மணிக்கு கொடுக்குறேன்ற பேரில் எல்லாரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே தெரியாமல் நிறைய காசுகள் கொடுத்துருக்கலாம். ஃபஸ்ட்டு உடனே பிக் பாஸ் ஒரு அறிவிப்பு விடுறாரு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஸ்டேஜை யாருமே கவர் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்கள், அடுத்த வாட்டி காசு கொடுத்துட்டு ரீசனை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. காசை கொடுத்துட்டு ரீசனை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மணிச்சந்திராவும் அப்பா முதல்ல நம்ம வந்துட்டோம், தப்பிச்சுனடா எப்பா அப்படின்ற மாதிரி அவரும் காசை வாரி போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கிளம்பிட்டார். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு கேரக்டர் எடுத்த விக்ரம் வராரு. விக்ரம் வந்து 8 பைசாவோ ஏதோ ஒன்று, அந்த ஒரு 8 இருந்தா அந்த பாட்டுக்கு வந்து வடிவேல் கேட்ட போட்டு டான்ஸ் ஆடுறது கஷ்டம். பட் செமையாக ஆடினாருங்க. எனக்கு மணி அவரை பற்றி சொல்லவே வேணாம். பட் அந்த இதுவு போட்டு ஒரு பக்கம் விக்ரம் ஆடின டான்ஸ்லாம் கூட சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு ஃபன்னாகவும் என்ஜாயபிளாகவும் சிரிச்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி இருந்தது என்னை பொறுத்த வரையும். ஸோ அதில் விக்ரம் ஆடினதுக்கும் அதுக்கப்புறம் வந்து காசு எல்லாருமே அதிகமாக கொடுக்காம 2 பேர் மட்டும் விக்ரமுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. ஒன்று விஜய்ன்ற பாருங்க, விஷ்ணு வந்து ஒரு 800 கொடுத்தாரு. அதே மாதிரி பூர்ணிமாவும் 850 ரூபா நம்ம கொடுத்தாங்க. ஏன்னா விக்ரம் பிடிக்கல பூர்ணிமாக்கு. ஸோ அந்த கேட்டகரியில் அதிகமாக கொடுத்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாருமே போயிட்டு எல்லாருமே கொடுத்தாங்க 300 200. தினேஷ் தான் இருக்குதுலே சிக்கனமாக கொடுக்குற ஒரு 100 தாண்ட மாட்டுது, மிஞ்சி போனால் 100 தான் அப்படின்ற மாதிரி. அர்ச்சனா ஒரு 300, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா ஒரு 500, இந்த மாதிரி கேட்டகரியில் காசு கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ரவீனா இவங்கெல்லாம் ஒரு சிலர்லாம் காசு கொடுக்காம ஓல்டு பண்ண கேட்டகரியும் இருக்குது. ஸோ இந்த வகையில் 2வது போனவரா. 3வது போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அனன்யா போனாங்க. ஸோ அதில் கஜினி படத்துலேருந்து ஒரு பாட்டு ஆடினாங்க. பட் அவங்களுக்கு அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வரும் போல். நடுவில் அந்த பாட்டு வந்தது வேறு, நடுவில் இவங்க பரதநாட்டியம் உங்களுக்கு தெரியுன்றதால பரதநாட்டியம் ஸ்டெப்லாம் இதை போட்டாங்க. பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு சைடில் வந்து 2 மணி மற்றும் விஜய் இவங்க 2 பேர் சைடில் டான்ஸ் ஆடினது அவங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருந்ததால் ஸோ அவங்களுக்கு காசு கொடுக்கும்போது கூட எல்லாம் 400 500ன்ற மாதிரி. அர்ச்சனா 400 எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. அர்ச்சனா காசு இந்தாப்பா அப்படின்ற மாதிரி அதே பாடி லாங்குவேஜோடு போய் 500 400லாம் கொடுத்துட்ருக்காங்க. தினேஷ் 200 கொடுத்தாரு. ஸோ 100லேருந்து இப்போ தான் தினேஷ் 200 வந்திருக்காரு. அதில் காசு கொடுக்காத ஆட்கள் எல்லாருமே கம்மியாக கொடுக்குறவங்க, ஓல்டு பண்ணுறவங்களும் இதை வச்சு பிளான் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி திட்டங்கள் இப்பயே வகுக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸ் யார் இது வரைக்குமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1. ஸோ எனக்கு பொறுத்தவரையும் விக்ரம் பயங்கரமாக அந்த பாடி லாங்குவேஜோட அந்த கேரக்டரில் இருக்கிறது வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்கார் விக்ரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ தினேஷும் அந்த படையப்பா கேரக்டரில் செம்மையாக அப்சர்வ் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜ் பேசுகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. அர்ச்சனாவும் அந்த கேரக்டரில் அப்படியே செம்மையாக வாழ்கிறாங்கன்னு சொல்லலாம். அர்ச்சனா அப்படின்றது. மாயா வந்து அப்படியே பாட்டி வேணும் அப்படின்றது. சீக்கா அந்த மாதிரி ஒரு பக்கம். மணி ஸோ சூர்யா கேட்டப்பில் மணி வந்து அந்த கிட்டாரை தூக்கிட்டு அவர் பண்ணுற விதங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜெனிலியான்ற பேரில் அடிக்கடி கவுண்டர் போட்டு மற்றவங்களை வெறுப்பேற்றுறது ரவீனா. ஸோ இவங்கெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த கொடுக்க கேரக்டர் வந்து பார்க்க முடியுது, நம்ம லைவ்லேயே பார்க்க முடியுதுன்னா இந்த 6 பேரை தான் நம்ம பார்க்க முடியுது. அதை தவிர்த்து பல பேர்லாம் பார்க்கவே முடியல. விஷ்ணுவை பார்க்க முடியுது, அங்கே இங்கேன்னு பார்க்க முடியுது. பட் பேசின டைலாக்கு திரும்ப பேசிக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லைவ்லேயே வச்சிருக்கிறது இதெல்லாம். பட் இதில் என்னென்னா ஒரு பக்கம் நிக்சனுக்கான ஸ்கோப்பு கம்மிங்க. நிக்சனோட கேரக்டர் வந்து ஸோ இவரில் தனுஷோட கேரக்டரு. ஸோ அதில் வந்து சோகமாக இருக்கிற கேரக்டரில் அவர் பண்ணுறாரு. பட் அந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்குது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு லைவில் நடந்துட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி